2016 இதே நாளில் இந்தியால யூபிஐ சேவை அறிமுகமானது. 2025-26 இதனுடைய டிரான்சாக்ஷன்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 24,162 கோடி. 10 ஆண்டுகள்ல 13,000 மடங்கு அதிகரித்திருக்கிறது. யூபிஐ வெற்றி என்பது இட்ஸ் நத்திங் பட் மோடியின் வெற்றி. சீக்கியர்கள் படுகொலைக்கு காரணமான சஜ்ஜன் குமாரை புகழ்ந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீக்கிய தலைவர்களும் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட சீக்கியர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் ராகுல் காந்தியினுடைய வீட்டுக்கு முன்பு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார். போஸ்ட் கோத்ரா ரயட்டை இந்தியால இருக்க அத்தனை பேர் மூளையிலையும் பதிய வைத்த மீடியாக்கள் டெல்லி ரயட் சம்பந்தமா பேசாமல் தவிர்த்தார். ரஷ்யாவுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் போயிருப்பதும் சரி, சீனாவுக்கு அஜித் தோவல் போயிருப்பதும் சரி, ட்ரம்புக்கு தெளிவா சில மெசேஜ நம்ம கொடுக்கிறோம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். யூபிஐ பரிவர்த்தனை வரலாற்று சாதனை படைத்திருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே. இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் பற்றி திடீர்னு நீங்க இன்னைக்கு கேட்கறது ரொம்ப பொருத்தமானது. காரணம், 2016 இதே நாளில், அதாவது ஆகஸ்ட் 25ஆம் தேதி தான் இந்தியால யூபிஐ சேவை அறிமுகமானது. யூபிஐனா என்ன? யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு இன்ஸ்டன்ட் ரியல் டைம் பேமெண்ட் சிஸ்டம். நீங்க இம்மிடியேட்டா ஒரு ஜிபே மூலமா இல்லாட்டி போன்பே மூலம் இன்னும் வேற இருக்கலாம் அந்த யூபிஐல, அதன் மூலமா ஆன் த ஸ்பாட் டக்கு டக்குன்னு நீங்க டிஜிட்டலா உங்க டிரான்சாக்ஷன் நடத்திட்டு போகலாம். நீங்க கரன்சி எடுத்து கொடுக்க, அப்புறம் அது போக மிச்சம் வேணும்னு சொல்லி அவர் சில்லறைக்கு தேடிக்கிட்டு இருக்க இந்த கஷ்டமே கிடையாது. ஆன் த ஸ்பாட் அப்பப்போ அப்படியே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பறந்துகிட்டு இருக்கும். இதுல ரொம்ப ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, எல்லா டிஜிட்டல் டிரான்சாக்ஷனும் பேங்க் அக்கவுண்ட் மூலமாகத்தான் நடக்கிறது. அப்போ இந்த பேங்க்ங்கிற அந்த நெட்வொர்க்குள்ள எல்லாமே வந்துருது. நீங்க ஒருத்தருக்கு 10 ரூபாயோ இல்லாட்டி 10,000 ரூபாயோ ஜிபே மூலம் பே பண்றீங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து யாருக்கு நீங்க பண்ணீங்களோ அது டிஸ்பர்ஸ் ஆயிடும். சோ எல்லாம் அக்கவுண்ட் டு அக்கவுண்ட் தான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது கணக்கில் காட்டப்படாத பணம்னு சொல்லப்படுகிற கருப்பு பணம் இருக்கு இல்லையா, பிளாக் மணி, அதை பெருமளவு இந்த தேசத்துல குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சாதனமாக இருக்கிறது. இல்ல இப்ப நாம ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இந்த யூபிஐ அப்படிங்கிற அந்த சிஸ்டம் தொடங்கி கரெக்டா இன்னைக்கோட 10வது வருஷம் முடியுது. நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, என்பிசிஐ என்று அழைக்கப்படுகிற, தமிழ்ல சொல்றோம்னா இந்திய தேசிய பரிவர்த்தனை கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டு ரிசர்வ் வங்கியினுடைய மேற்பார்வையில் தொடங்கப்பட்ட யூபிஐ சேவை இன்றுடன் தன்னுடைய 10 ஆண்டுகளை நிறைவு செய்கிறது. 2016 இந்த யூபிஐ சிஸ்டத்தை மோடி அறிமுகப்படுத்தின காலத்துல அவர் எத்தனை விதமான கிண்டல் கேலி ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப ஹார்வர்ட் ரிட்டர்ன், வேட்டி கட்டிய தமிழர், ஏதோ நிதி தொடர்பாக அத்தனையுமே தனக்குத்தான் தெரியும்னு நினைத்து கொண்டு இருக்கிற தன்னை ஒரு மாபெரும் மேதாவியாக, தன்னுடைய தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் வீசி கொண்டிருப்பதாக எப்போதுமே கருதி கொண்டிருக்கக்கூடிய ப. சிதம்பரம் புளோர்ல வச்சு கிண்டல் செய்கிறார். என்ன இந்தியால வச்சு இந்த மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் கொண்டு வர்றீங்க, இது எப்படிங்க ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு சாதாரண ஒரு கீரைக்காரிட்ட போய் 10 ரூபாயோ 5 ரூபாயோ கொடுத்து ஒரு கீரை வாங்குறான். அவன் யூபிஐல நான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல பண்றேன்னா அவளுக்கு புரியுமா? அவளால அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? ஒரு சாதாரண தெருவோர வியாபாரிகள், சில்லறை வியாபாரிகள், இவங்கெல்லாம் யூபிஐனால பயன்பெற முடியுமா? இந்தியால இருக்கக்கூடிய ஓவரால் டிரான்சாக்ஷன்ஸ், அதுலயும் குறிப்பா ஷாப்பிங்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல பெரும்பாலானது இந்த சில்லறை வர்த்தகத்தில் தான் போயிட்டு இருக்கு. அதுல சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேற அவர் சொல்லுகிறார். அப்படிங்கிறப்ப இந்த சில்லறை வியாபாரிகள்
யூபிஐனால எப்படி பயன்பெறுவார்? ஒரு சாதாரண பூ விற்கிறவனும் கீரை விற்கிறவனும் மற்றவங்களும் யூபிஐ பயன்படுத்த முடியுமா? அவங்களுக்கு எப்படி புரியும்? இப்படி கேட்டவர் சிதம்பரம். Buy potatoes and tomatoes and pay 7 rupees 50 paisa by a credit card. What will the poor lady do? Does she have a POS machine there? Is it connected to a electricity source? Is there Wi-Fi there? Is the internet working there? You think all of them should have a POS machine in their hand? What kind of a false picture that you are present? அதாவது அவருடைய பார்வையில இந்திய மக்கள் அத்தனை பேரும் முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். இந்த யூபிஐ டிரான்சாக்சன் ஏதோ ஒரு பெரிய கம்பசூத்திரம் போலவும், அது கற்றோர் மட்டுமே கற்றுக்கொள்ளத்தக்கது போலவும், படிப்பறிவில்லாத ஜனங்களுக்கு அப்பாற்பட்டது போலவும், அப்பா என்னென்ன பில்டப். ஆனா அது அத்தனையும் தகர்த்து நொறுக்கினார் மோடி. இன்னைக்கு சாதாரண ஒரு 10 ரூபாய் 5 ரூபாய் டிரான்சாக்சனுக்கு ஒண்ணுமில்ல, ஒரு இளநீ கடைக்கு போறோம், 40 ரூபாய்க்கு இளநீ சாப்பிடுறோம்னா இந்த இளநீ கடையில யூபிஐக்கான கியூஆர் கோட தொங்க விட்டுருக்காங்க. நம்ம ரூபா கொடுத்தா கூட, சார் சில்லறையெல்லாம் தேடி எடுக்கணும்னா 4 கஸ்டமர் நிக்கிறாங்க சார், நீங்க அப்படியே ஜிபே பண்ணிட்டு போயிருங்க சார் அப்படிங்கிறாங்க. நம்ம உடனே கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி அடுத்த நிமிஷம் நம்ம அமௌண்ட்டை போட்டு போயிட்டே இருக்கோம். எல்லாத்தையும் விட இப்ப திருமணங்கள்ல மொய் எழுதுறதுக்கு அதுக்கு உண்டான கியூஆர் கோட அந்த திருமண மண்டபத்துல கட்டி தொங்க விட்டுறாங்க. யாரெல்லாம் மொய் எழுதணுமோ அவங்க வந்து அந்த கியூஆர் கோட்ல ஸ்கேன் பண்ணி டக்குன்னு உங்க மொய்ய போட்டு போங்கிறாங்க. இப்போ அந்த மொய்ய கூட கை நீட்டி வாங்குறது இல்ல, அது கியூஆர் கோட்ல போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு மாறி இருக்கிறது. அப்படின்னா இந்த காங்கிரஸ் தலைவர்கள் எந்த அளவுக்கு யதார்த்தத்திலிருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறார்கள் நீங்க புரிஞ்சுக்கலாம். மக்களை புரிந்து கொள்வதற்கு அவர்களால் முடியவில்லை. அதனாலதான் தொடர்ந்து தோல்வி மேல தோல்வி. தங்களை மட்டுமே அறிவாளிகளாகவும் மக்கள் அத்தனை பேரையுமே முட்டாள்களாகவும் நினைத்தவர்கள், நினைக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ்காரர்கள், காங்கிரஸ் தலைவர். அதைத்தான் அன்னைக்கு சிதம்பரம் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா யூபிஐ இன்றைக்கூட 10வது ஆண்டை நிறைவு செய்கிறது அல்லவா, அதனால அது தொடர்பான சில முக்கியமான புள்ளி விவரங்களை சொல்றேன். 2016-17 காலகட்டத்தில், அதாவது யூபிஐ அறிமுகப்படுத்தப்பட்ட காலகட்டத்தில் நடந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 1.78 crores அவ்வளவுதான் நடந்தது அந்த ஆண்டு. இப்போ 2025-26 இதனுடைய டிரான்சாக்சன்ஸ் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 24,162 கோடி. நான் சொல்ற டிரான்சாக்சன்ஸ். அதாவது 10 ஆண்டுகள்ல 13,000 மடங்கு அதிகரித்திருக்கிறது. 13,000 டைம்ஸ். அதே போல 2016-17 யூபிஐ மூலம் டிரான்சாக்ட் ஆன அமௌண்ட் வால்யூம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7,000 கோடி. அதே இது 2025-26 யூபிஐ மூலமா நடந்திருக்கக்கூடிய டிரான்சாக்சன்ஸ் மொத்த வால்யூம் எவ்வளவு தெரியுமா? 314 லட்சம் கோடி. 2016-17 வெறும் 7,000 கோடி, இன்னைக்கு 314 லட்சம் கோடி. அதாவது 4,000 மடங்கு கூடியிருக்கு. 4,000 டைம்ஸ். இன்னைக்கு சராசரியா ஒரு நாளைக்கு 66 கோடி டிரான்சாக்சன்ஸ் யூபிஐ மூலமாக இந்தியாவில் மட்டுமே மேற்கொள்ளப்படுகிறது. 2016-17 44 பேங்க்ஸ் மட்டும்தான் யூபிஐ சேவையில் தங்களை இணைத்துக் கொண்டிருந்தன. இந்த 10 வருஷத்துல இப்போ ஓவராலா எத்தனை பேங்க்ஸ் தெரியுமா தங்களை இணைச்சிட்டு இருக்கு இந்த சேவையில? இதுல பேங்க், அப்புறம் பல்வேறு நிதி அமைப்புகள், அதாவது பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது ரெகுலர் பேங்கா கூட இல்லாம இருக்கலாம், ஆனால் ஏதேனும் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம். இது போல எல்லாம் சேர்த்து 703 இன்னைக்கு
இன்னைக்கு இந்தியால மட்டும் இல்ல, பிரான்ஸ், பூட்டான், இலங்கை, மொரிஷியஸ், சிங்கப்பூர், கத்தார், கம்போடியா, நேபாளம், அப்புறம் மாலத்தீவு, இந்த 11 நாடுகளில் யூபிஐ செயல்பாட்டில் உள்ளது. சோ 10 ஆண்டு கால வெற்றியை நினைவு கூறும் விதத்துல இந்த முக்கியமான புள்ளி விவரங்களை உங்களுக்கு நான் தந்திருக்கேன். இந்த புள்ளி விவரங்களின் மூலம் நாம யூபிஐ வெற்றியை உணர்ந்து கொள்ளுகிறோம். ஆனா அதை தாண்டி உணர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த யூபிஐ இந்திய மக்கள்கிட்ட எடுபடும், இந்திய மக்களுடைய பரிவர்த்தனையை சுலபமாக்கும். இதன் மூலம் பிளாக் மணி தன்னை போலவே பெருமளவு குறையும். அதனால இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனிதர் இதெல்லாம் அமல்படுத்துறதுக்கு முன்னாலேயே யோசிச்சு திட்டமிட்டு இதை அமல்படுத்தினார் இல்லையா, அந்த மாபெரும் தலைவன் மோடி. அந்த மோடியுடைய வெற்றியை நினைச்சு பார்க்கும். யூபிஐ வெற்றி என்பது இட்ஸ் நத்திங் பட் மோடியின் வெற்றி. மோடியை தவிர்த்து அந்த இடத்துல வேற எந்த லீடர் பிரைம் மினிஸ்டரா இருந்தாலும் யூபிஐ கொண்டு வரணும்னு தோணாது. ஏன்னா அந்த தலைவர்களுக்கு இந்திய மக்கள் மீது நம்பிக்கை கிடையாது. இந்திய மக்களை முட்டாள்னு நினைப்பாங்க. யூபிஐ கொண்டு வரணும் ஒரு ப்ரொபோசல் இருந்தா யோசிக்கிறப்பவே எங்க இது எப்படிங்க எடுபடும், நம்ம சிதம்பரம் குணத்துல தான் யோசிப்பாங்க. ஒரு கீரைக்காரிக்கு எப்படி புரியும், மாம்பழம் விற்கிறவளுக்கு எப்படி புரியும், மல்லிகைப்பூ விற்கிறவளுக்கு எப்படி புரியும்? இதெல்லாம் இந்தியால எடுபடாது சார். இந்தியா வேற விதமான கண்ட்ரி, இது சரிப்பட்டு வராது சார். இன்னொன்று இதெல்லாம் நம்ம இன்சிஸ்ட் பண்ணிட்டு தான் நாளைக்கு எலெக்ஷன்ல வேற விதமா ரிஃப்ளெக்ட் ஆயிடும், நமக்கு பேக் ஃபயர் ஆகும். இப்படித்தான் யோசிப்பாங்க. ஆனால் மோடிக்கு தெரியும் இந்தியர்கள் எந்த அளவுக்கு புத்தி கூர்மை மிக்கவர்கள். சோ மோடி முழுமையாக மக்கள் மீது நம்பிக்கை வைத்து யூபிஐ கொண்டு வந்தார். மோடி கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மீது மக்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்தார். இன்னைக்கு யூபிஐ தங்களுடைய அந்த டிரான்சாக்சனை எந்த அளவுக்கு சுலபமாக்கி இருக்குங்கிறது எல்லாரும் உணர்ந்து இருக்கிறார். இந்த யூபிஐ கொண்டு வரதுக்கு முன்னால மோடி என்ன பண்ணாரு அதை கொஞ்சம் யோசிக்கணும். அதெல்லாம் எவ்வளவு பிளான்டா பண்றாரு பாருங்க. இந்தியாவில் இருக்க அத்தனை பேருக்கும் முதல்ல அக்கௌண்ட் இருக்கும். ஏன்னா அக்கௌண்ட் இருந்தா தானே நீங்க யூபிஐ யூஸ் பண்ண முடியும். உங்க அக்கௌண்ட்ல இருந்தானே இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு பணம் போகுது. அதுதான் ஜன்தன் கொண்டு வந்தார். இன்னைக்கு இந்தியால யாருக்கெல்லாம் ஆதார் அட்டை இருக்கோ அவங்க அத்தனை பேருக்கு ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கு. அதாவது ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். இந்த ஜன்தன் அக்கௌண்ட்டை இந்தியால அவர் கொண்டு வந்தப்போ எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க. அந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க புதிதாக உருவான பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல 54% இந்தியாவில் உருவாயிற்று பிகாஸ் ஆஃப் ஜன்தன். சோ முதல்ல சிட்டிசன்ஸ் அத்தனை பேருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டை கட்டாயமாக்கி, அப்புறம் அந்த அக்கௌண்ட்ல அமௌண்ட்டை போடுற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்து இதெல்லாம் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூபிஐ கொண்டு வர. என்ன அருமையான பிளானிங், என்ன அருமையான எக்ஸிகியூஷன். இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ். இந்த 80 ஆண்டு கால சுதந்திர இந்திய வரலாற்றுல நிதி பரிவர்த்தனையில மிகப்பெரிய புரட்சி அப்படின்னா இந்த யூபிஐ தான். அந்த புரட்சியை இன்றைக்கு நான் நினைவு கூர்ந்திருக்கிறேன். காங்கிரசுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார்களே சீக்கியர்கள். எஸ், அதாவது 1984 ஆண்டு அக்டோபர் 31 அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவரது சீக்கிய மெய்காப்பாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணி கொண்டாங்க. அதை தொடர்ந்து டெல்லி, அதே போல வட இந்தியாவுடைய பல பகுதிகளில் சீக்கியர்களுக்கு எதிரான பெரும் கலவரம் வெடித்தது. அதுல டெல்லியில மட்டுமே ஒரே நாள்ல 3000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள். இந்த கொலைகார பாதக செயலை செய்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். ஒரு பெரும் பழிவாங்கல் நிகழ்வாக நடந்தது. இன்னொரு விதத்துல அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தவரை மட்டுமே குறிவைத்து நடத்தப்பட்ட கொலை என்பதால் எத்னிக் ஜெனோசைடு அப்படின்னு சொல்லலாம். சொன்னால் தவறில்லை. ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு குறிப்பிட்ட சீக்கிய சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும் குறிவைக்கப்பட்டார். அதனால எத்னிக் ஜெனோசைடு. அப்படிப்பட்ட ஒரு கொடூரம் நடந்தது.
அந்த கலவரம் தொடர்பாக ஏராளமானவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே காங்கிரஸ்காரர்கள். அதுல காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான சஜ்ஜன் குமார் கைது செய்யப்பட்டிருந்தார். கடைசியில தீர்ப்பு அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். ஜஸ்ட் ஒரு 3 நாளைக்கு முன்னால அவர் உடல்நல குறைவு காரணமாக ஜெயிலேயே செத்து போயிட்டார். அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்த காங்கிரஸ் தலைவர்கள் அவரை ஹீரோன்னு ரோல் மாடல்னு கண்ணா பின்னான்னு புகழாரம் சூட்டினார்கள். இப்போ அந்த மாதிரி அந்த புகழாரம் சூட்டினதுல இருந்து ஒரு பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது, குறிப்பா சீக்கிய மக்களிடமிருந்து. இந்த மாதிரி சீக்கியர்கள் படுகொலைக்கு காரணமான சஜ்ஜன் குமாரை புகழ்ந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சீக்கிய தலைவர்களும் 1984 கலவரத்தில் பாதிக்கப்பட்ட சீக்கியர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் டெல்லியில இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய வீட்டுக்கு முன்பு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். டெல்லியில இருக்கக்கூடிய சீக்கிய குருத்வாரா மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் ஹர்மீத் சிங் கல்கா, பொதுச் செயலாளர் ஜெகதீப் சிங் காலோன் ஆகியோர் தலைமையில இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்றவர்கள் சஜ்ஜன் குமார் குறித்த காங்கிரஸ் தலைவர்களின் கருத்துக்களால் தங்களுடைய உணர்வு புண்பட்டு இருப்பதாகவும் அதற்காக ராகுல் காந்தியும் காங்கிரசுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேயும் மற்ற தலைவர்களும் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இப்போ இந்த போராட்டத்தை ஒட்டி ராகுல் காந்தியுடைய வீட்டுக்கு முன்பு பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. சீக்கியர்கள் மீண்டும் காங்கிரசுக்கு எதிராக திரும்ப ஆரம்பித்திருக்கிறார். இது ஒரு நியூஸ்ங்கிற ஆங்கிள் பார்த்திருக்கோம். ஒரு 3 நாளைக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். அது சீக்கியர்கள் ராகுல் காந்தி வீட்டை முற்றுகையிட்டாங்க, தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனா அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கோத்ரா சம்பவத்துக்கு பிறகு குஜராத்ல கோத்ரா சம்பவத்துக்கு பிறகான ஒரு மாபெரும் வன்முறையும் கலவரமும் வெடித்தது. அது சம்பந்தமா மீடியா அட்டென்ஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது. அது ஒரு மிகப்பெரிய எத்னிக் ஜீனோசைடுன்னு மனித படுகொலைன்னு வர்ணிக்கப்பட்டது. ஆனால் அதே போலத்தான் 1984 அதை காட்டிலும் கொடூரமா ஒரு சிட்டியில மட்டுமே 3000 சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். அப்படி படுகொலை செய்யப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்கள் சீக்கிய டிரைவர்கள், டாக்ஸி ஓட்டுநர். அநியாயத்துக்கு வீட்டுக்குள்ள புகுந்து அங்க இருக்க சீக்கியர்கள் பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு கண்ணுக்கு முன்னால் பலர் பார்க்க, அவர்களுடைய குடும்பத்தினர் பார்க்க கொன்றார்கள். பெரிய கொடூரம் நடந்தது. ஆனால் போஸ்ட் கோத்ரா சம்பவத்தை ஒரு பெரும் மனித படுகொலை அப்படின்னு சித்தரிக்கப்பட்ட அளவுக்கு இது ஏன் சித்தரிக்கப்படலாம்? ரொம்ப திட்டமிட்டு அத்தனை பேர் நினைவிலிருந்தும் அகற்றப்பட்டது. இது எப்படி சாத்தியமாச்சு? ரெண்டுமே கண்ணுக்கு முன்னால் நடந்த உண்மை. ரெண்டிலையும் படுகொலைகள் இடம்பெற்றன. குஜராத்ல ஒரு குறிப்பிட்ட சமூகம் தாக்கப்பட்டது என்றால் டெல்லியிலையும் குறிப்பிட்ட சமூகம் தாக்கப்பட்டது. இது எத்னிக் ஜீனோசைடு என்றால் அதுவும் எத்னிக் ஜீனோசைடு. அது மனித படுகொலை என்றால் இதுவும் மனித படுகொலை. ஆனால் ஒரு மனித படுகொலை மட்டும் எல்லோருடைய நினைவிலும் தங்குமாறு பார்த்து கொள்ளப்பட்டது. இன்னொரு எத்னிக் ஜீனோசைடு ரொம்ப தெளிவாக நம்முடைய நினைவில் இருந்து அகற்றப்பட்டது. இது எப்படி சாத்தியமாயிற்று? இங்க நடக்கிற சம்பவத்துக்கும் நமக்கும் இடையில ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. அந்த இன்டர்ஃபேஸுக்கு பேர் தான் மீடியா. மீடியா ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை திரும்ப 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 சொல்லிக்கொண்டே இருந்தால் அது நம்முடைய நினைவுல இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் பட்டு மோசமான பயங்கரமான சம்பவமாக இருந்தும் மீடியாக்கள் மௌனம் சாதித்தால் அந்த விஷயம் மனிதனுடைய மூளையிலிருந்து காணாமல் போய்விடும். நம்ம எல்லாருக்கும் மறந்தே போயிடும். ஒரு விஷயத்தை மீடியா கண்டு காணாமல் அப்படியே போயிடுச்சு அப்படின்னா அது நம்முடைய நினைவிலிருந்து அப்படியே போயிடும். அதே நேரத்தில் ஒரு மீடியா
ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை கூட திரும்ப திரும்ப சொல்லிட்டு அது உண்மை என்று கருதும். இப்படித்தான் போஸ்ட் கோத்ரா ரயட்டை இந்தியாவில் இருக்க அத்தனை பேர் மூளையிலையும் பதிய வைத்த மீடியாக்கள் 1984 நடந்த டெல்லி ரயட் சம்பந்தமா பேசாமல் தவிர்த்தது. இன்னைக்கு வரைக்கும் அது எவ்வளவு பெரிய படுபாதக செயல், எவ்வளவு பெரிய ஒரு மனித படுகொலையில ஒரு தேசிய கட்சியே ஈடுபட்டது. ஆனால் அது பற்றி இப்ப வரைக்குமே பெரிய அளவுல பேச்சு இல்ல, விவாதம் கிடையாது. அது ஒரு பெரும் மனித படுகொலை அப்படிங்கிற கோணத்துல கூட யாரும் பார்க்கல. எவ்வளவு ஈஸியா அப்படியே கடந்து போயிடுறாங்க பாருங்க. இதையெல்லாம் மீடியாக்கள் தீர்மானிக்கின்றன. அப்போ இப்படித்தான் மீடியாக்கள் இருக்கும்னா இப்ப நாம சுதாரித்துக் கொள்ள வேண்டும். மீடியாக்களை தாண்டி நாம் சிந்திக்க வேண்டும். இப்ப நம்ம கையில ஒரு மீடியா இருக்கு. முன்னால மீடியாக்கள்ங்கிறது எஸ்டாப்ளிஷ் மீடியாஸ் தான். இன்னைக்கு ஒவ்வொருத்தர் கையிலையும் மீடியா இருக்கு. அதான் சோசியல் மீடியா. நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு பிடிச்ச பதிவை எப்ப வேணாலும் பொது வெளியில பதிவிட்டுக் கொள்ள முடியும். அதற்கான பிளாட்ஃபார்ம்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்ப நாம மறக்காமல் அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு காலத்துல நிறுவப்பட்ட மீடியாக்கள் நோக்கம் போல செயல்பட்டு வந்தன, நம்மை திசை திருப்பி வந்தன. இன்னைக்கு நிறுவப்பட்ட மீடியாக்கள் ஒரு பக்கம் இருக்க, இன்னொன்னு நாமே இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு மீடியா பர்சனா இருக்கோம். அதன் மூலம் இந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். சோ எது எப்படியோ சீக்கியர்கள் ராகுலுக்கு எதிராக ஒரு கோரிக்கையை வைத்து போராடி இருப்பதன் மூலம் 1984 காங்கிரஸ் நடத்திய ஒரு மனித படுகொலையை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். சீனாவுக்கு அஜித் தோவல் சென்றிருக்கும் நிலையில் புதினை சந்தித்திருக்கிறாரே ஜெய்சங்கர். என்ன நடக்கிறது? இது ஒரு முக்கியமான அசாதாரணமான நிகழ்வு. ஒரே நாள்ல ஒரே நேரத்துல சீனாவில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இருக்கிறார். ரஷ்யால இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கிறார். அங்க ஜெய்சங்கர் புட்டினை சந்தித்து இருக்கிறார். அதே போல அங்க ஜெய்சங்கர் ரஷ்யாவுடைய துணை பிரதமரையும் சந்தித்து இருக்கிறார். அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈயை அஜித் தோவல் சந்தித்து இருக்கிறார். இப்ப இந்த ரெண்டு பேருடைய விசிட்டுக்குமான ஒரு பொதுவான தளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது செப்டம்பர் 12-13 தேதிகளில் டெல்லியில் நடைபெற உள்ள பிரிக்ஸ் சம்மிட். ஏன்னா அந்த பிரிக்ஸ் கூட்டத்துக்கு, அந்த உச்சி மாநாட்டுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் வர இருக்கிறார். அவரை இன்வைட் பண்றதுக்காக ஜெய்சங்கர் ரஷ்யாவுக்கு சென்றிருக்கிறார். அதே போல சீன அதிபர் ஜி ஜின்பிங் பிரிக்ஸுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை வரவைப்பதற்காக அஜித் தோவல் அங்கே சென்றிருக்கிறார். இதுல என்னன்னா புட்டினுடைய வருகை ஏறத்தாழ முடிவாகிவிட்டது. அவர் செப்டம்பர்ல இந்தியா வருவது உறுதியாகி இருக்கிறது. அதே நேரத்துல ஜி ஜின்பிங் வருகை இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. அதே நேரத்துல மிக விரைவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய மாநாடு துர்க்மெனிஸ்தான் நடக்க இருக்கிறது. அங்கு ஜி ஜின்பிங்கை மோடி அவர்கள் சந்திக்க இருக்கிறார். அநேகமா அங்க மோடி நேரடியாக ஜி ஜின்பிங்க்கு வேண்டுகோள் விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால அந்த துர்க்மெனிஸ்தான் சந்திப்புக்கு பிறகு ஜின்பிங் தன்னுடைய இந்திய வருகையை உறுதிப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ சில முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் ரஷ்யாவுக்கு போயிருக்காங்க. ரஷ்யா போறதுக்கான காரணமா பிரிக்ஸ் மாநாடு, அதற்கான அழைப்பு, அந்தந்த தலைவர்களை அழைக்கிறதுக்காக போயிருக்காங்க. அப்படிங்கிறது வெளிப்பார்வைக்கு மீடியாக்கள் மூலம் சொல்லப்பட்டாலும் உள்ள என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இப்ப அஜித் தோவல் அவர்கள் வாங்கியோட 24வது சிறப்பு பிரதிநிதிகள் கூட்டத்துல கலந்து கொண்டு இருக்கிறார் பெய்ஜிங்ல வச்சு. அது என்ன அப்படின்னா எல்லை மற்றும் எல்லை பாதுகாப்பு, இது தொடர்பா ரெண்டு நாட்டுக்கு இடையில தொடர்ந்து ஒரு டயலாக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாஜ்பாய் பீரியட்ல ஒரு சிஸ்டத்தை உருவாக்கினாங்க. அதன்படி தொடர்ந்து இந்திய பிரதிநிதிகளும் சீன பிரதிநிதிகளும் பீரியாடிக்கலா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு உரையாடல் இரண்டு நாட்டுக்கு இடையில நடந்து கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில 24வது சிறப்பு பிரதிநிதிகள் கூட்டம் நேற்றைக்கு நடைபெற்றது. அதுல அஜித் தோவல் பங்கேற்றார். அந்த சைட்ல வாங்கி பங்கேற்றிருக்கிறார். எல்லையில இருக்க பதற்றத்தை குறைப்பது, பரஸ்பரம்
எல்லை பகுதியில் ரெண்டு தரப்புக்கு இடையில நம்பிக்கையை உருவாக்குவது, இதெல்லாம் குறித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆக்சுவலா இந்த விதமான ஒரு டயலாக் சிஸ்டம் உருவாக்கப்பட்டதுக்கு அடிப்படை காரணம் எல்லை பிரச்சனையை தீர்க்கணும் அப்படிங்கிறதா. ஆனா எல்லை பிரச்சனையை இன்னும் தீர்க்க முடியல. ஏன்னா எல்லைய ரெண்டு பேராலையும் வரையறுக்கவே முடியல. ஏன்னா ஒரு எல்லைய இந்தியா இதுதான் எல்லைன்னு சொல்றப்போ சீனா இதுதான் எல்லைன்னு சொல்லி கொஞ்சம் முன்னால தள்ளி அவங்க ஒரு கோடை காட்டுறாங்க. அதனால இந்த ரெண்டு நாடுகளுக்குமே எல்லைங்கிறத தாண்டி உத்தேச எல்லைன்னு ஒண்ணு இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா சொல்லுகிற எல்லைய அவங்க உத்தேச எல்லைங்கிறாங்க. அந்த எல்லையை சீனா ஏற்றுக்கொள்ளவில்லை. சீனா இதுதான் எல்லை என்று சொல்லுவதை நாம ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்க ரெண்டு தரப்புக்குமே உத்தேச எல்லை இருக்கிறது. அது தீர்மானிக்கப்படவில்லை. அது ஒரு 3000 கிலோமீட்டர் சொச்சத்துக்கு அந்த எல்லை நெடுகிலும் போய் கொண்டிருக்கிறது. அது ரொம்ப டஃப்பான டெரை. நில அமைப்பு எல்லையை அப்படி ஈஸியா கோடு கிழிச்ச மாதிரிலாம் பண்ணிட முடியாது. மலை போயிட்டு இருக்கும், மலை இருக்கும், திடீர்னு பள்ளத்தாக்கு வரும், அப்புறம் அருவி வரும், நதி ஓடும், இப்படி அப்புறம் பனி படர்ந்த மலைகள், ரொம்ப ஒரு டஃப்பான டெரைன்ல தான் ரெண்டு பேருடைய எல்லை இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய எல்லை எதுங்கிறதுல எப்போதுமே குழப்பம் இருக்கு. இது ரொம்ப காலமா இருந்துகிட்டு இருக்கு. இதை தீர்க்கவே முடியல. இப்ப வரைக்கும் எத்தனையோ தடவை பேசியிருக்காங்க. சரி, எல்லையை தீர்த்து கொள்வது இதுதான் அப்படின்னு திட்டமா வரையறை பண்றதெல்லாம் பின்னால இருக்கட்டும். முதல்ல இந்த எல்லை பகுதியில நமக்கிடையில இருக்க பதற்றத்தையாவது குறைப்போம். ரெண்டு தரப்புக்கு இடையில பரஸ்பர நம்பிக்கையாவது உருவாக்கி கொள்வோம் அப்படிங்கிற இப்ப டைரக்ஷன்ல தான் எல்லாமே போய் கொண்டு இருக்கிறது. இப்போ அது தொடர்பாக அஜித் தோவல் நிறைய அங்கு தன்னுடைய முயற்சிகளை முன்னெடுத்து இருக்கிறார். இப்ப பெரிய அளவுல இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில கான்ஃபிளிக்ஸும் அதிகமா இல்லை. அதையும் நம்ம அவதானிக்கணும். ஏன்னா இந்த இரண்டு நாடுகளுமே மிகப்பெரிய நாடுகள், ஏசியால பிரம்மாண்டமான நாடுகள், 2 giants. இந்த ரெண்டு நாட்டுக்கு இடையில உரசல் ஏற்பட்டாலே அது உலகம் முழுக்க பத்திக்கும். அதனுடைய தாக்கம் என்டையர் குளோபு இருக்கும். அப்படிங்கிறப்போ இரு நாட்டுக்கு இடையில அமைதி நிலவ வேண்டியது அப்படிங்கிறது உலகத்துக்கு நன்மை. இப்போ உலக நன்மை கருதி, உலக அமைதி கருதி ரெண்டு நாடுகளும் பொறுப்புடன் நடந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றன. அது இந்தியா எப்போதுமே பொறுப்புடன் தான் நடந்து கொள்ளும். அவ்வப்போது சீனா அத்துமீறும், கொடுத்த வாக்குறுதியை மீறும், நோக்கம் போல நடந்து கொள்ளும். பட் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்ச காலம் அவங்க அடக்கி வாசிக்கிறாங்க. இதுக்கிடையில இந்த ரஷ்யான்னு எடுத்துக்கிட்டீங்களா, ரஷ்யால நாம எரிபொருளை மட்டுமே வாங்கிட்டு இருந்தோம். இப்ப அடுத்தாப்புல விவசாயம் தொடர்பான ஏராளமான பொருட்களை ரஷ்யாவிடமிருந்து நாம் இறக்குமதி செய்ய தொடங்கி இருக்கிறோம். இன்னைக்கு ஃபெர்டிலைசர் மேக்சிமம் நம்ம ரஷ்யாட்ட இருந்தா வாங்குறோம். விவசாயம் தொடர்பான அனைத்து உதவிகளையும் இந்தியாவுக்கு செய்ய தயார் என்று ரஷ்யா கூறியிருக்கிறது. ஃபெர்டிலைசரை ஒரு காம்படிட்டிவ் பிரைஸ்ல இந்தியாவுக்கு தருவதற்கு அந்த நாடு சம்மதித்திருக்கிறது. அதனால ஃபெர்டிலைசரை நம்ம ரஷ்யாவிடமிருந்து வாங்குகிறோம். ஒரு ஹிஸ்டாரிக்கல் அளவுக்கு நாம் இப்ப எரிபொருளும் ரஷ்யாவிடமிருந்து முன்னை காட்டிலும் கூடுதலாக வாங்க தொடங்கி இருக்கோம். ரஷ்யாட்டிலிருந்து எரிபொருள் வாங்குறதோட உரமும் வாங்குறோம், எரிபொருள் முன்னை காட்டில அதிகமா வாங்குறோம். அப்படின்னா இது யாருக்கான மெசேஜ்? இந்த செயல்பாடு உலக அளவுல உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? ட்ரம்பினுடைய மிரட்டல்களை இந்தியா புறக்கணிக்கிறதுன்னு அர்த்தம். ரஷ்யாட்டிலிருந்து அப்படி வாங்கினா இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, முன்ன காட்டுல அதிகமா இப்போ எரிபொருள், குறிப்பா ஆயில் நாங்க வாங்குறோம். முன்னால ஆயில் மட்டும் தான் வாங்கிட்டு தான் மற்றது வாங்காம இருந்தோம். இப்போ ஃபெர்டிலைசர் வாங்குறோம். நீ என்ன பண்ணுவ? ட்ரம்புக்கு தெளிவா சில மெசேஜை நம்ம கொடுக்கிறோம். இந்தியாவுக்கு என்ன தேவைங்கிறது இந்தியா தான் டிசைட் பண்ணும், இன்னொரு நாடு டிசைட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் இன்னொன்னையும் நம்ம கம்யூனிகேட் பண்றோம். நீ நினைச்சபடியெல்லாம் இந்த இந்தோ யுஎஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் கையெழுத்து போட்டுருவோம்னு நினைக்காத. இப்போ வரைக்கும் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவோட வேற எந்த நாடும் ஒரு ஒப்பந்தத்துக்கு இத்தனை காலம் இழுத்தடிச்சது கிடையாது. அமெரிக்காவை கதற விட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை இறுதி செய்யல. அப்படிங்கிறப்போ குளோபலா ட்ரம்பினுடைய கரம் தாழ்ந்து வருகிறது அப்படின்னு அர்த்தம். எனவே ரஷ்யாவுக்கு ஜெய்சங்கர் அவர்கள் போயிருப்பதும் சரி, சீனாவுக்கு அஜித் தோவல் போயிருப்பதும் சரி, அவருடைய விசிட் தொடர்பாக வெளிப்படையாக என்ன வந்து கொண்டு இருக்கிறதோ அதை காட்டிலும் ஆழமான உட்பொருட்கள் நிறைய உண்டு. அதுல கிளியர் கட்டா அமெரிக்காவுக்கும் சில மெசேஜ் இருக்கு. ஸோ குளோபலா
வரக்கூடிய நெருக்கடிகளை எப்படி சமாளிப்பது அப்படிங்கறத பற்றின பார்வை இந்தியாவிடம் தெளிவாக இருக்கிறது. இந்த 2 மேஜர்ஸ் பக்கத்துல இருக்கிற நாடுகள் வேற, ரஷ்யாவும் சீனாவும். இதை எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கறதுல இந்தியா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கா வெற்றிகரமாக இருக்கிறது. அதுதான் இந்த 2 பேருடைய விசிட்ல இருந்தும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.